விடால. அம்மா வேண்டாம்மா, விடல. நான் சொன்னதை கேளுமா, சும்மா இருமா. இந்த பாரு, என்னைய தடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா ஏமா இப்படி செய்த? அந்த புள்ள வேகத்துல என்ன அடிச்சு அதுக்கு நீ சண்டைக்கெல்லாம் கிளம்பி வருவியா? சண்டை பிடிக்காம கொண்டைய முடிஞ்சு வச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்க சொல்லுதியா? கொண்டவெல்லாம் உன்னை ஒரு வேகத்துல அடிக்கவா உன்னை பெத்து வச்சிருக்கேன்? இப்ப அதை விட வேகமா நீ அவளை 4 சாத்து சாத்துத. வால வா. ஆமா நீ வாமா. எதுக்கு இப்படி கொச்சு பிள்ளைய போல அடம் பிடிக்குதிய? உனக்கு இந்த விஷயம் தெரியறதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த கேன் வாட்டர் போடுற கேனப்பைய கேசவன் உன்னிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். ப்ளீஸ் அம்மா, சொன்னா கேளுமா, வாமா போலாம். நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் இல்ல ரோட்ல உருண்டு பெரண்டு குட்டி கரணம் போட்டாலும் இன்னைக்கு ஒரு கச்சேரி நடக்கிறது உறுதியில. இன்னைக்கு அவளை அம்மா சொன்னா கேளுமா. அம்மா வேணாமா. நான் வேண்டான்னு சொன்னேன்ல. அம்மா நில்லம்மா. எப்படியவ யாரடி அம்மாவன் அடிச்சது? என்ன அப்படி பாக்கிய? என் மவன் சிவா அடிச்சது எவளாக்குன்னு கேக்க. சொன்ன கேளுமா, எதுக்கு இப்படி மானத்தை வாங்குறிய? வாமா போலாம். ஒட்டச்சு கையால் அடி வாங்கியிருக்க, அது உனக்கு மானம் போலையாக்கும். நான் இங்க வந்து சத்தம் போட்டதுல உன் மானம் போகுதோல. ஐயோ அம்மா, நீ நினைக்கிற கணக்கு பெரிய அடி ஒண்ணும் இல்ல. அது சும்மா எறும்பு அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் உன்னை நான் ஒரு எறும்பு கூட கடிக்க விட்டது இல்லடே. அந்த அளவுக்கு உன் மேல உசிரியே வச்சிருக்கேன்ல. இப்படியெல்லாம் நான் பாசத்தை கொட்டி வளர்த்தா எவ்வளவு ஒருத்தி உன்னை அடிப்பாளாக்கும்? இங்க சக்தின்னு சொல்றது யாருல? எந்த திமிரு பிடிச்சவளாக்கும் என் மவனை அடிச்சது? நான் தான் சக்தி. நான் தான் உங்க பிள்ளைய அடிச்சேன். என்ன போ? வீட்டுக்கு போல உன்னை வச்சுக்கிறேன். நீதானாக்கும் அவளா? நான் தான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன அவளா இவளான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் மவனை அடிச்சது மட்டும் இல்லாம என் முன்ன நின்னு நான் தான் அடிச்சேன்னு திமிரா வேற பேசுறியா? அவ வேணும்ல அடிக்கல, ஏதோ தெரியாம அடிச்சா. வீடுமா, நீ வாய மூடல. அப்படி வாய மூடுமா. என் வயிறு எரியுதுடே. அல்சரா இருக்குமா, வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். நக்கலா? நான் பெத்த மவனை எவ்வளவு ஒருத்தி காரன் எல்லாம் அடிக்கா? பெத்த வயிறு எரியுமா எரியாதால? தெரியாம நடந்துச்சு சொல்லியா இல்ல, விடு. அப்படியெல்லாம் விட முடியாதுடே. ஓய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மவன் மேலேயே கை வைப்ப? எதுக்குடே என் மவனை அடிச்ச? நான் என்ன இவனை உங்ககிட்ட அடி வாங்குவா பெத்து போட்டிருக்கேன்? வா வீட்டுக்குள்ள பூந்து லோட்டி போட்டது எவனோ? அவனுங்களை இவன் அடிச்சு ஓட விட்டா நீ வெளியில இருந்து வந்தவ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம என் மவனை கண்ணத்துல அடிப்பியா? அதான் இப்ப நீங்களே சொல்றீங்களே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அடிச்சிட்டேன்னு. அப்புறம் என்னங்க? மிஸ்ஸுக்கும் உனக்கும் என்ன பேச்சு வேணா இருக்கட்டும், ஏன் அவனை எதுக்குல அடிக்க? ஏங்க உங்களுக்கு புரியலையா? நான் ஒன்னும் உங்க பையனை வேணும்னு அடிக்கல. உங்க பையனை ரவுடி பையன்னு நினைச்சு தெரியாம அடிச்சிட்டேன். ரவுடி பயலா? என் மவனை பார்த்தா உனக்கு ரவுடி பைய கணக்கா தெரியுதா? என் மவன் ராசாடே, என் ராஜ்யத்தோட மக ராசல்ல. நான் அவனை எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருக்கேன்னு தெரியுமாடே? அது அவன் மேல அடிச்ச சரக்கு நாத்தத்திலேயே தெரிஞ்சுது. என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல, சத்தமா பேசுடே. இங்க பாருங்க, 4-5 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து கலட்ட பண்றதா என் தங்கச்சி எனக்கு சொன்னா. நான் இங்க வீட்டுக்கு வந்து பாக்கும்போது உங்க பையன் தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. அதான் நான் யாரு என்னன்னு பார்க்காம அடிச்சிட்டேன். இன்னும் சொல்ல போனா உங்க பையனை பாக்குறதுக்கு அந்த கூட்டத்தோட தலைமை மாதிரியே இருந்தாரு.